நலம் தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை, நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல. தொடர்புக்கு 9566244871. தொடர்புக்கு 9566244871. உங்களுக்கு நாகதோஷம் உள்ளதா? நீங்க உடனே தரிசிக்க வேண்டிய ஆலயம் எது தெரியுமா? மணம்புரீஸ்வரர் ஆலயம். ஆன்மீக அன்பர்களே, இப்போ நாம சிவபெருமானின் கீர்த்தி பெற்ற பழஞ்சிறப்பு வாய்ந்த மணம்புரீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். சென்னையில் இருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதுதான் அச்சிறும்பாக்கம். அங்கிருந்து கிழக்கே 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளதுதான் இந்தலூர் கிராமம். தென்னையும் மாவும் செந்நெல்லும் கொஞ்சி குளவும் அழகிய திருத்தலம். இந்தலூருக்கென்று சிறப்பான சரித்திர வரலாறு உண்டு. தொண்டை நன்னாட்டில் ஜெயம் கொண்ட சோழன் மண்டலத்தில் களத்தூர் கோட்டம் மிகவும் புகழ் வாய்ந்தது. இதன் தென்புறம் இந்தூர் கோட்டம் சிறப்பு பெற்று இருந்தது. இக்கோட்டத்தின் தலைமை இடமே இப்போது இருக்கும் இந்தலூர் என்பது தொல்பொருள் ஆய்வுகளின் மூலம் புலனாகிறது. ஓரத்தி கல்வெட்டு, திருவாலாங்காடு செப்பேடு, வெடால் கல்வெட்டு மூன்றும் ஆராய்ந்தால் காலப்போக்கிலோ எழுத்து பிழையிலோ ஈதூர் கோட்டம் என்பது இந்தூர் கோட்டமாக மாறியது என புலப்படும். பழங்கல்வெட்டுகளில் கூறப்படும் நெடுங்கல் நாடு, வெடால் நாடு, இடைக்களி நாடு, சாரா நாடுகளும் ஓரத்தி, ஆத்தூர், உலக்கையூர் முதலிய ஊர்களும் இந்தலூரை சூழ்ந்து கிழக்கு தெற்கு பகுதிகளில் இன்றும் இருக்கின்றன. இந்த வகையான வரலாற்று பாரம்பரியம் பெற்றிருக்கும் இந்தலூரில்தான் அருள்மிகு மணம்புரீஸ்வரர் திருக்கோயில் நடுநாயகமாக அமைந்திருக்கிறது. புதிதாக நிர்ணயம் செய்யப்பட்ட ராஜகோபுரம் கம்பீரமாக பொலிவுடன் விளங்குகிறது. பற்பல சன்னதிகள் பக்தர்களின் கவலை தீர்க்க இறை சக்தியோடு கொலுவீற்றிருக்கின்றன. நவக்கிரக சந்நிதி, நால்வர் சந்நிதி, நந்தி விமானம், சண்டிகேஸ்வரர் விமானம் மற்றும் தட்சணாமூர்த்தி மண்டபம் புதிதாக அமைக்கப்பட்டு அழகுற இருக்கின்றன. மேலும் செங்கழுநீர் விநாயகர் ஆலயம், செல்லியம்மன், திரௌபதி அம்மன், கங்கையம்மன், முத்துமாரியம்மன் முதலிய கிராம தேவதைகளின் ஆலயங்களும் புதுப்பிக்கப்பட்டு அனைத்து ஆலயங்களுக்கும் 9/9/2021 குடமுழுக்கு பெருவிழாக்கள் கிராமத்து மக்களால் பக்தி சிரத்தையோடு நடத்தப்பட்டன. இத்திருத்தலத்தில் ஈஸ்வரர் அகத்திய முனிவரால் லிங்க வடிவமாக
ஸ்தாபிக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டதாக ஐதீகம். மகா மண்டபத்தின் உச்சியில் நாகம் சந்திரனை விழுங்குவதைப் போல செதுக்கப்பட்டுள்ளதால் இந்த ஆலயம் பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. ஆகம விதிகள் படி பல 100 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட சன்னதிகளை புதுப்பித்து புதிய சந்நிதிகளையும் ஸ்தாபித்து காலம் கடந்து வாழும் ஆலயம் இந்தளூர் மணம்பூரீஸ்வரர் ஆலயம்.
தோஷங்கள் விலக, வறுமை ஒழிய, ஆனந்தமும் நிம்மதியும் நிலைக்க, ஆயுளும் ஆரோக்கியமும் சிறக்க இந்த ஆலயத்திற்கு வந்து கையிலேயார்ந்த கன்னி உடனுரை மணம்புரீஸ்வரரை தரிசித்து மனமுருக பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் பிரார்த்தனைகள் பலிக்கும். ஓம் சக்தி. ஓம் நம சிவாய. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.